வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா என்னாச்சு? அப்பதான் வீட்டுல இல்லையா? அந்த வத்த குழம்பு சாதத்துல என்ன கலந்தாங்கன்னே தெரியலையே. என்ன ஜெனி இப்படி நடந்துருச்சு? கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கணும். வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இப்ப ஊரெல்லாம் நம்மளை பத்தி தானே பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, இவங்க பெரிய இவளுங்க. ஆமா, நம்மளை பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா நம்ம வத்த குழம்பு சாதம் தான் ஹிட் ஆயிருச்சுல்ல. எது ஹிட்டா? நிஜமாவே வா? ஏண்டா ஓனா மூக்கா, நீயும் உடன் பிறப்பும் சேர்ந்து கண்ட வேலையெல்லாம் பார்த்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா? ஏய், என்னடி உளர்ற? நாங்க என்ன செஞ்சோம்? ஏய், வாய் திறந்து ஏதோ பேசுன. அப்போ நீ ஒன்னும் பண்ணல. நாளை காலையில போலீஸ் வந்து உங்க ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்ப தெரியும். என்ன அறிவு? ஜாமீன் கேன்சல் ஆகும்னு பயம் கொடுத்துட்டு போறா. ஏதாச்சும் செஞ்சு விட்டு வந்துட்டாளா? நிஜமாலே ஜாமீன் கேன்சல் ஆயிடுமோ? இவளுகளாலலாம் என்ன ஒன்னும் கிழிக்க முடியாதுடா. என்ன மாமா, இன்னும் கழிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போனார் பினாமிக்குமாரு. ஆளையே காணும். போன போகட்டும், நம்ம கிளம்பி போயிடலாமா? இல்லை போன போட்டு பார்ப்போமா? டேய் இரியா, வருவாயா? அவன் வந்து சொல்லட்டும், பேசாம இரு. மாமா, நீங்கள் என்னமோ அவரை பெருசாக நம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ அவரை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லை. அடே இந்த வரேன். வந்துட்டாரு நம்ம மெசஞ்சர். அண்ணே, சந்தோஷமான செய்தினே. என்னப்பா? என்ன குமார்? உங்க வக்கீலையே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னேன். அதுக்கு உங்க வக்கீல் சொன்னாரு, உங்களால தான் அது நடந்திருக்குது, அதனால நீங்க நேரில் போய் சார்ட்ட சொல்லியிருக்க சொன்னாரு. அதான் நானே வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த கேஸில் கதிர் இருக்க மாட்டாப்புல. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, இனிமே கதிர் இந்த கேஸில் வரவே மாட்டாப்புல. அதே மாதிரி ஞானத்துக்கு பிரச்சனை இல்லை. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகலாண்ணே. ஏய் குமார், உண்மையை தான் சொல்றியா? ஆமாண்ணே, வேணும்னா வக்கீலுக்கு போன் போட்டு தரேன், பேசுங்க. சார் சொல்லுங்க சார். என்னையாது குமார் ஒரு மாதிரியா சொல்றாப்புல? ஆமா சார், பிரமாதமா பண்ணிட்டார் சார் குமார். என்னையா பண்ணாப்புல குமார்? அதெல்லாம் அவரோட திறமை சார். ஒரு சில லா பாயிண்ட்லாம் எனக்கு கூட தெரியல, அவர் எடுத்து கொடுத்தாருன்னா பாருங்களேன், அவ்வளவு திறமசாலியா இருக்காரு சார். சார் இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் காப்பி என் கையில தான் இருக்கு. நீங்க கதிரையும் ஞானத்தையும் தைரியமா கிளம்பி வீட்டுக்கு போக சொல்லுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லுங்க. சட்ட ரீதியா என்ன ப்ரொசீட் பண்ணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சரியா? வை வை. ஏப்பா குமார், பிரமாதமா பண்ணிருக்க. ஏப்பா இவ்வளவு பெரிய விஷயம் இல்லை கையில இருக்கு? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அனுபவம் தானே. வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாச்சு, அதுலேருந்து கற்றுக்கிட்டதான இந்த பாடம். நாம் என்ன 4-5 வருஷம் பிஎல்ல படித்தோம். நமக்கு தெரிஞ்சதுன்னா அனுபவ அறிவு தானே. அதை வச்சு பேசும்போது தான் இந்த கேஸில் கதிர் மேலே குற்றச்சாட்டு இருந்தாலும்
அவர் வெளியே போகிறதுல பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சுனே. அண்ணே உங்களுக்கு தானே பிடிவாண்டு போட்டிருக்காயினே. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. அதை நம்ம சரி பண்ணோம்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கணும்ண்ணே. நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா அது உங்கள் தம்பிக்கு கையில் தான் இருக்குது. தம்பி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வீட்டுக்கு போகிற நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைண்டு குடும்பமாக இருக்கணும். வீட்டு மருமகள்லாம் சேர்ந்துக்கிட்டு கூத்து அனுசரித்து போதும் சொல்லி ஒரு முடிவை கொண்டு வரணும். கதிரி நானும் நினைச்சா கண்டிப்பாக நடக்கும். அதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி அன்னைக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கிளம்புங்க. இப்போ நாங்கள் போய் தான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நாங்கள் போகிறோண்ணே. உங்களை இப்படி விட்டுட்டு போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைண்ணே. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா கண்டிப்பாக நான் போகிறேண்ணே. சத்தியண்ணே அது. தாருங்கண்ணே, நான் போய் இப்போ என்ன பேசுகிறேனோ அதை நடத்தி காட்டுறேன். சூப்பர் தம்பி. ஞானா என்ன தம்பி அமைதியா இருக்கீங்க? எதுவும் பேச மாட்டீங்க? மாமா ஏதாச்சும் பேசியா? கதிர் மாமா சொன்னார்ல, நீயும் சொல்லு. பெரிய மாமா நம்பிக்கையோட இருப்பார்ல. டேய் இந்தாரு, எங்க அண்ணன் என்ன நம்புறாரோ நம்பலையோ, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, அண்ணன் நான் எப்பவுமே அண்ணன் கூட தான்டா இருப்பேன். அண்ணே, வீட்டு பொம்பளையாளர்கள் எல்லாத்தையும் அடக்கி உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கேஸை நான் கண்டிப்பா வாபஸ் வாங்க வைக்கிறேன். அப்படி நடக்கலன்னா குறைஞ்சபட்சம் என் பொண்டாட்டியாவது என் பேச்ச கேட்குற மாதிரி நான் செய்கிறேன். அதுவும் நடக்கலன்னா கண்டிப்பாக நான் நாண்டுட்டு செத்துருவேண்ணே.